Siapa Anbe marketing marketing Robonação Mendes Ramesh ஐயா சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிவசிவ அன்பே சிவம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் மீண்டும் ஒரு முறை என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஐயா, இப்போ நான் பேசுறது கரெக்டா கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? நல்லதுங்க. சிவசிவ அன்பே சிவம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய டாபிக்ல நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் 4 வகை வாழ்க்கைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு ஒரு காணொலி நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம். அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தோம். அது பார்க்காதவங்க முழுமையா போய் பாருங்க. அதுல நிறைய விரிவா நான் சொல்லியிருக்கேன். இந்த தலைப்புல நான் பேசுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றின ஒரு சிறு சுருக்கத்தை நான் கொடுத்தாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். அதனால அதோட சிறு சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து தலைப்புக்குள்ள நம்ம நேரடியா சென்று விடலாம். ஆன்மீகத்தில் 4 வகை வாழ்க்கைகள். இந்த 4 வகை வாழ்க்கைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆன்மீகத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரை ஆன்மீகவாதி என்று கூறுகிறார்கள்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருடங்களாக நான் வந்து எனக்கு ஒரு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். ஆன்மீகத்தின் மிகச்சிறந்த தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. 18-20 வருடங்களாக நான் என்னோட ஆன்மீக தேடல நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஆனா கடந்த ஒரு 4-5 வருடங்களாக என்னை ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்கக்கூடிய பார்வை எல்லார்கிட்டையும் இருக்கு. அது எப்படி திடீர்னு அது எப்படி வந்து ஒரு ஆன்மீகவாதி, நான் 18-20 வருடங்களாக ஆன்மீகத்துல இருக்கேன், எனக்கு ஆன்மீகம் பிடிக்கும், அதை பத்தின ஆராய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் 20 வருடங்களா பண்ணிட்டேன், 18-20 வருடங்களா பண்ணிட்டு. ஆனா கடந்த ஒரு 5 வருடங்கள்ல மட்டும்தான் என்னை பார்க்கிறவர்கள் ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்கக்கூடிய பழக்கம். இல்லைன்னா அவங்க என்ன சார் ஆன்மீகத்துல ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னை பார்த்து கேட்கறது நிறைய. எப்பன்னா கடந்த 4-6 வருடங்களுக்குள்ளதான். ஏன் இந்த 18 வருடங்கள்ல இல்லாதது அந்த கடந்த 6 வருடங்கள்ல மட்டும் எப்படி மாறுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட உடை மாற்றம். பெரும்பாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கார்பரேட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுனால ஃபுல் ஃபார்மல்ஸ்ல இருப்பேன். லைக் ஃபுல் ஷேவ், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி ஷேவ், ப்ராப்பர்லி கோம்டு ஹேர். அதாவது இந்த கரெக்டாக ஷேவ் பண்ணி சரியாக முடிவெட்டி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்பராக செக்டு ஷர்ட் கூட போட மாட்டேன். பிளெயின் ஷர்ட் தான் போடுவேன். ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கலர் பேண்ட்ஸ் பிளாக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலர்ஸ் தான் போடுவேன். ப்ராப்பராக என்னோட யூனிஃபார்ம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் ரொம்பவே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்னை பார்த்தவங்கெல்லாம் நான் இப்படி ஒரு ஆன்மீக தேடல்ல இருக்கேன்ற ஒரு சிறு இது ஐயம் கூட வந்தது கிடையாது. ஆனா கடந்த 6 வருடங்கள்ல நான் கொஞ்சம் என்னோட உடைகள்ல இப்ப இந்த செவ்வாடை உடுத்துறது, பட்டை அணியறது, திருநீரை நம்ம குங்குமம் அணியறது, உருத்திராக்கங்கள் அணியறது, நம்ம கழுத்து கண்டம் உருத்திராக்கம் அணியறது, இதெல்லாம் எப்போ எனக்கு வந்து அதிகமாச்சு, அதை தொடர்ந்து நான் எப்போ செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஒரு 6 வருடங்களாகத்தான் இதை ரொம்ப அதிகமா நான் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இதை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு தனி மனிதனோட ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு ஆன்மீகவாதியாக, அவன் ஆன்மீகவாதி என்று இந்த உலகியல் மக்கள் எப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், உடை, அதற்கான அடையாளங்கள், இதை வைத்து இவர் ஒரு ஆன்மீகவாதி. இன்னும் சொல்ல போனா இதே நான் வந்து செவ்வாடை அணிஞ்சிருக்கிறேன், பட்டை அணிஞ்சிருக்கேங்கிறதுனால நீங்க வந்து சிவபக்தரா,
சக்தி அம்மன் பக்தரா, வழிபாட்டுல இருக்கீங்களா அப்படின்னும் கேட்குறாங்க. இதே நான் ஒரு பச்சை நிற உடையை அணிஞ்சிருந்தேன் அப்படின்னா நீங்க ஒரு முருக பக்தரா அப்படின்னு கேட்குறாங்க. இதே நீங்க இதே சிவப்புலயே பாத்தீங்கன்னா நிறைய இப்போ அம்மனா இருக்கட்டும், சித்தரடி இது சிவனடியார்களா இருக்கட்டும், வெறும் பட்டை மட்டும் அணிஞ்சிட்டு ஒரு வெறும் விபூதி மட்டும் போட்டிருப்பாங்க, நிறைய உருக்காங்கள் போட்டிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. இதே ஒரு வெள்ளை அங்கிய முழுமையாக நான் போட்டிருந்தால், அதுல ஒரு சிலுவையை அணிந்திருந்தால் என்ன ஃபாதர் யாருன்னு அவங்க அடையாளம் வச்சிருப்பாங்க. இதே நான் ஒரு லுங்கி, அதாவது கணுக்கால் மேல கட்டின லுங்கி, ஒரு வெள்ளை பைஜாமா மாதிரி ஒன்று நான் போட்டு தலையில ஒரு குல்லா அல்லது தொப்பி நான் வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய ஆன்மீகவாதியாக, இஸ்லாமிய ஆன்மீகவாதியான்னு பார்க்க மாட்டாங்க, இஸ்லாமியரா பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இஸ்லாமிய ஆன்மீகவாதியாக பார்க்கிறவர்கள் ரொம்ப கம்மி. அப்போ மக்களோட கண்ணோட்டம் எங்க இருக்குன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒருவர் அணிகின்ற உடை மற்றும் அணிகலன்களை பொறுத்து அவர் யார் என்று தீர்மானிக்கப்படுகிறார். இது மக்களோட கண்ணோட்டம். ஆனா இது மிக மிக தவறானது, முற்றிலும் தவறானது. இதுக்காகவே நாங்க ஒரு தனி பிரத்யேகமான ஒரு காணொலியை நாங்க ஒரு தலைப்பு நாங்க எடுத்து பேசுகிறோம், யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிறத பத்தி. ஆன்மீகம் என்றால் என்ன, அல்லது யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிற தலைப்புல போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க அதை போய் பார்க்கலாம். சரி, ஆன்மீகவாதிகள் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா பார்த்துருவோம். மக்கள் எப்படி பாக்குறாங்கிறத பார்த்துட்டோம். அப்போ ஒரிஜினலா ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். ஆன்மீகம் என்றால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு வகையான உடை அணியறதையும் ஒரு வகையான அணிகளை அணிவதையும் தான் பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மையிலே அது அப்படி கிடையாது. ஆன்மீகம் என்றால் 5 விஷயங்களை உள்ளடக்கியது. 1 ஞானம், 2 அகஞானம், 3 புறஞானம், 4 விஞ்ஞானம், 5 மெய்ஞானம். அப்போ இந்த 5 உள்ளடக்கியது தான் ஆன்மீகம்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல சின்ன ரொம்ப சிறிய எடுத்துக்காட்டுகளோட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் அறிதல், புரிதல், தெரிதல். அதை நம்ம நமக்கு நாமே தலைமைப்படுத்திக்கிறது. இப்போ ஒரு குழந்தை எப்பொழுது தன்னை தான் உணவிற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறதோ, குழந்தை பிறந்தோடனே பால் குடிக்க கூட தெரியாது, அந்த தருணத்துல தாயோ அல்லது மற்றவர்களோ இணைந்து எவ்வாறு பால் குடிக்க வேணும்ன்றத சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கறதுங்கிறது அறிதல், தெரிதல். முதல்ல தெரிதல், அப்புறம் அறிதல், அப்புறம் புரிதல், அப்புறமா அதை அவங்க பழக்கப்படுத்துவாங்க, பழக்கமா உருவாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பசி வந்தா எங்க உணவு கிடைக்கும்னு அந்த குழந்தைக்கே தெரியும். ஒரு 3 இருந்து 6 மாசத்துக்குள்ளதே உங்களுக்கு அது அந்த குழந்தை செயல்பட ஆரம்பிச்சிடும். பசி வந்தா அம்மாவை தேட ஆரம்பிச்சிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஞானம். அதாவது அறிதல், தெரிதல், புரிதல். அதுக்கப்புறமா வர்ற அந்த ஸ்டேஜுக்கு பேரு ஞானம். எனக்கு பசிச்சா உடலில் ஒரு உணர்வு ஏற்பட்டால் இந்த உணர்விற்கு தீர்வு தாயிடம் இருக்கிறது என்ற அறிவை பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த அறிவை தான் ஞானம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்படி நம்ம வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு மூச்சு, நம்ம பிறந்த நொடியிலிருந்து நம்முடைய கடைசி காலம் வரைக்கும், நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் நாம ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இப்படின்ற தொடர் செயல்பாடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ ஆன்மீகத்தின் முதல் அடிப்படையான ஞானம் என்பது நம்ம பிறந்து கொஞ்ச நாள்லயே நமக்கு வந்துருது. சரிங்களா? அடுத்தது அகஞானம், புறஞானம். இந்த கிடைக்கிற ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஞானத்தை எதற்காக நீங்க பயன்படுத்துறீங்க? அகத்திற்காகவா, புறத்திற்காகவா? ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா கிட்ட பால் குடிக்க கத்துக்கிட்டோம். அது எதுக்கு? தனக்காக, எனக்கு உணவு வேணும், என் உடல் உருவாகணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சக்தி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக
நான் உள்ள பயன்படுத்திக்கிற எனக்கு மட்டுமே பயன்படுத்திக்கக்கூடிய விஷயம் அகவாழ்விற்காக பயன்படுகிறது. ஒரு ஞானம் என்பது அகவாழ்விற்காக பயன்படும் மற்றும் புறத்துக்காகவும் பயன்படும். இப்போ எப்படி பேசணும், பெரியவர்களிடம் எப்படி மரியாதையுடன் பேசணும், இல்ல ஒரு வேலையை எப்படி செய்யணும், ஒரு கம்ப்யூட்டர் நம்ம எப்படி செயல்படுத்தணும், இல்ல ஒரு பில் எப்படி போடணும், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறது எல்லாமே மொழிகள்ல இருந்து செய்கைகள்ல இருந்து எல்லாமே நீங்க படிக்கிறது எல்லாமே புற வாழ்க்கைக்கு பயன்படும். எனக்கு பசி ஒரு குழந்தையா இருக்கும் போது அழுகிறத தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. ஆனா காலப்போக்குல நம்ம என்ன பண்ணுவோம்னா பசிச்சா என்னென்னலாம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடை நான் எப்படி நானே உருவாக்கிக்கலாம், இல்ல எங்க ஹோட்டல் போனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம செஞ்சிருவோம். அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாங்கிற மாதிரியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஞானம் என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் என்னை எனக்கு தீர்வா இருந்தது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மற்றவர்களுக்கும் அது தீர்வாக அமைகிறது. அப்போ ஒரு ஞானம் என்பது அகத்திற்கு செயல்படுகிறது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புறத்திற்கும் செயல்படுகிறது. அப்போ கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது அகஞானமாக புறஞானமாக இரண்டாக பிரிக்கிறது. சரிங்களா? அப்போ 3 பேசிட்டோம். அடுத்தது விஞ்ஞானம். விஞ்ஞானம் 5வது மெய்ஞானம். விஞ்ஞானம் என்பது என்னன்னா எல்லாத்தையும் ஆய்வுபடுத்தி பார்க்கறது. கரெக்ட். சாப்பாடா கத்துக்கிட்டோம், செய்ய கத்துக்கிட்டோம், எங்க போனா சாப்பாடு கிடைக்கும் தெரியும், எப்படி செய்யணும் தெரியும், எனக்கு எப்படி சாப்பாடு வைக்கணும்னு தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு தெரியும். இப்போ எனக்கு சாப்பிட்டா என்ன நடக்குது, சாப்பிட்றதுனால என்ன நடக்குது, எனக்கு எப்படி சாப்பிடணும், எப்படியெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பல வகைகள்ல நான் ஆய்வுகள் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். இந்த ஆய்வு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சாதம் வடிச்சு சாப்பிட்றேன். அந்த சாதம் காலையில நைட்டு ஊற வச்சு தண்ணியில ஊற வச்சு காலையில நான் சாப்பிட்டேன்னா எனக்கு மருத்துவமா பயன்படுது, எனக்கு உடலுக்கு ஆற்றல் மிகவும் அதிகமாக பயன்படுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, சாப்பாடு நைட்டு வடிச்சிரு, அதை காலையில நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிரு, 12 மணி நேரம் அதுலயே ஊறட்டும், காலையில நீங்க பழைய நீர் என்று எடுத்து நீங்க குடிங்க, அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றோம். அவங்களும் அங்க போய் அதை செய்யறாங்க. செய்யும் பொழுது இதே ரிசல்ட் அங்க வந்துச்சுன்னா ஆன்மீகம் என்பது அதாவது விஞ்ஞானம் என்பது அதுதான். ஒரு இடத்துல ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா எந்த இடத்துல எத்தனை முறை பயன்படுத்தினாலும் எத்தனை இடங்களில் பயன்படுத்தினாலும் ஒரே மாதிரியான பதில்களை அளிக்கக்கூடியதுதான் ஆன்மீகம். இப்போ வெண்கலத்துல மணியை நீங்க அடிச்சீங்கன்னா அது சத்தம் வரும். எந்த மாதிரியான மெட்டலை நீங்க அடிச்சீங்கனாலும் சத்தம் வரும். அப்போ இந்த மாதிரி அறிவியல் என்பது ஒரு இடத்துல என்ன ரிசல்ட்டை கொடுக்குதோ அதே ரிசல்ட் தான் எந்த இடத்துல நீங்க பயன்படுத்தினாலும் வரும். ஒரு ஆலய மணி கையில் வச்சு வீட்டுல மணி வச்சிருக்கிறோம், நான் அடிச்சாலும் அதே சத்தம் தான் வரும், நீங்க அடிச்சாலும் அதே சத்தம் தான் வரும், அது கீழே விழுந்தாலும் அதே சத்தம் தான் வரும். அப்போ எது ஒன்று ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குதோ, பதில்களை அளிக்கிறதோ, தீர்வுகளை அளிக்கிறதோ அது பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்துடும். சரி, இந்த ஆன்மீகத்தில் இது 4வது வகை. இந்த ஆன்மீகத்துல இதுதான் ஆன்மீகம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்து அறிவியலை இது பண்றோம். எனக்கு தீர்வுகள் கிடைச்சிருச்சு, நான் அதை அறிவியல்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அது எங்க போய் நீங்க எத்தனை தடவை செஞ்சாலும் அதே ரிசல்ட் வருது, அப்போ அது அறிவியல். இப்ப நான் புதுசா வேற ஒண்ணு நான் யோசிக்கிறேன், அந்த அரிசியை வச்சு வேற ஒண்ணு யோசிக்கிறேன், அது எனக்கு எப்படி அது மாறுச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா மாறுது. நான் பண்ணா அது ஒரு மாதிரி மாறுது, அதே செயல்பாடு இன்னொருத்தர் பண்ணா அது வேற மாதிரி மாறுது. இப்போ ஒரே மண்ணு, இந்த மண்ணுல இப்போ ஒரு நம்ம வீட்டுல எந்த மண் வேணா இருக்கட்டும், ஒரு இடத்துல மாம்பழ விதைய போடுங்க, அதுல இருந்து ஒரு அடி தள்ளி பாவக்காய் விதைய போடுங்க,
அதுல இருந்து இன்னொரு அடி தள்ளி கத்திரிக்காய் விதைய போடுங்க. மூணுமே முளைக்கும். மூணுமே முளைக்கும். மூணுமே ஒரே இடத்துல இருந்து தான் சத்துக்களை எடுக்குது. மூணுமே ஒரே மாதிரிதான் வளருது. ஆனா மாம்பழத்தின் சுவை இனிப்பாகவும், பாகற்காயின் சுவை கசப்பாகவும், கத்திரிக்காயின் சுவை துவர்ப்பாகவும் மாறுது. அது என்ன? ஒரே மண்ணு தான், ஒரே விதை தான். அந்த விதை எப்படி அந்த மண்ணிலிருந்து தன்னை மாற்றி அதோட ஒரு அமைப்புக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலானவர்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அது புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லல, பெரும்பாலானவர்களால அது புரிஞ்சிக்க முடியறது இல்லை. அந்த விதையின் தன்மையை பொறுத்தது. அந்த விதையின் தன்மையை அந்த விதையின் தன்மை எப்படி மாறுச்சு, அது எப்படி மாறுது அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அதை கண்டே பிடிக்க முடியல. அப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, எதை ப்ரூவ் பண்ண முடியலையோ, எதை மறுபடியும் ஏன்னா புரிஞ்சுக்க முடியலையோ, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து வெளியே வந்துருது. அது மெய்ஞானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இதைத்தான் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, இந்த பகுதிக்கு வந்தவர்கள் தான் ஆன்மீகவாதிகள். அதாவது கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாருப்பா, இவருக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது, சில விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது, அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது, இதுக்கு இவர் தீர்வு சொல்றாரு, இவர் தீர்வு சொன்னா அது சரியா இருக்கு, இவர் தொட்டாவே வியாதிகள் குணமாகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்ஞானத்தை தேடுபவர்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். மெய்ஞானத்தை தேடுபவர்களுக்கு நிறைய கிடைக்கும் போது அவர்களை பார்த்து ஒரு நல்ல ஆன்மீகவாதி. இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த நிறைய அந்த சித்தர்கள் அப்படின்ற பேர், நம்ம எல்லாருமே சித்தர்னு லிஸ்ட் படிச்சிருவோம். ஒரு இடத்துல வந்து அவரு கோழிப்பி எடுத்து கொடுத்தாருன்னா தங்கமா மாறிடுச்சு, அவர் கோழிப்பி சித்தரு. மூட்டை சித்தரு, அவர் மூட்டையோட சுத்துவாரு, மூட்டை சித்தரு. இப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல சொல்லிடுறோம், ஒரு 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 வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி அறிவியலுக்கு அப்பாற்பட்டு, ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, என் ஞானத்திற்கு புரியாத இடத்தில் இருக்கும் அனைத்தும் ஆன்மீகம் என்று உலக மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், இது அனைத்தும், இந்த ஐந்தும் இணைந்ததுதான் ஆன்மீகம். சரிங்களா? அப்போ பார்த்தா ஒரு குழந்தை பிறந்த தருணத்தில் இருந்து எப்போ எனக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியுதோ அந்த தருணத்தில் இருந்து அந்த 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 உயிர் தன்னுடைய கடைசி மூச்சை விட வரைக்கும் ஆன்மீகம் என்ற வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கு. அப்போ இததான் வந்து 4 வகைகளாக சித்தர்கள் பிரிக்கிறார்கள். இப்படி வாழ்ற வாழ்க்கைய ஆன்மீகத்துல 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகம்னா என்னன்னு. அது ரொம்ப விரிவா நம்ம சேனல்லயே இன்னொரு வீடியோ இருக்கு, ஆன்மீகம் என்றால் என்ன அல்லது யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிற தலைப்புல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கு முழுமையான விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் இப்ப ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஏன்னா அடுத்த தலைப்புக்காக. அப்போ இப்ப நம்ம வந்து ஆன்மீகம் என்றால் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கான தலைப்பு ஆன்மீகத்தின் 4 வகை வாழ்க்கைகள். ஆன்மீகம் என்னன்றதை புரிஞ்சுட்டோம். இப்ப 4 வகை வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சித்தர்களோட குறிப்புகள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறவி, உறவி, துறவி, மறவி. இந்த துறவியை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அதிகமா நம்ம வந்து பேசியிருக்கிறோம், அதை பத்தி சிந்திச்சிருப்போம், அதை பத்தி நிறைய விஷயம் பார்த்திருப்போம். ஸோ அதனால துறவிங்கிறத வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதற்கு முன்னாடி அறவி, உறவி, துறவி, 4வது ஒரு நிலையும் மறவி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ முதல்ல அறவினா என்ன? அறவி வாழ்க்கை, இதுவுமே ஆன்மீக வாழ்க்கை தான். அறவி வாழ்க்கைனா என்ன? அறம் சார்ந்த வாழ்க்கை. அது என்ன அறம் சார்ந்த வாழ்க்கை? குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள், அற வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்படின்னப்பா குடும்பம்னா என்ன? அதையும் வரையறுக்கிறாங்க. சும்மா எதையுமே வந்து சித்தர்கள் சிம்பிளா ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போறதில்லை. நாள் உட்பட, நொடி உட்பட அதை கணித்து தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க,
அற வாழ்க்கைனா என்னன்னா குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைனா யாருப்பா? யாரெல்லாம் குடும்பத்துல வர்றாங்க? அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள், அடுத்தது மனைவியோட அப்பா அம்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் தம்பி கூட கிடையாது, சரிங்களா? அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தப்பா யாரும் கிடையாது. அப்பா அம்மா, மனைவி, கணவன் மனைவி, குழந்தைகள், மனைவியோட அல்லது கணவனோட அப்பா அம்மா. இதை தாண்டி யார் ஒருவர் இந்த கூட்டுக்குள்ளேயே வாழ்றாங்களோ, யாரு இந்த கூட்டிற்காகவே வாழ்கிறார்களோ, யாரு இந்த கூட்டை தாண்டி வேற எதையும் நான் சிந்திக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்களோ, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறவி வாழ்க்கை வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது உறவி. உறவினா உறவுக்காக வாழ்வது. உறவுனா அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி மாமா மாமி பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா, இப்படி தாத்தா பாட்டி இப்படின்னு ஒண்ணு விட்ட சித்தப்பா, அந்த சித்தப்பா, இந்த சித்தப்பா, மாமன் மச்சான், பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், மூணாவட்ட பங்காளி, இப்படின்னு நீங்க நம்ம நம்ம குடும்பத்துல எல்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு நபர் இருப்பாரு, அந்த ஒரு நபரை சூழ்ந்து அந்த குடும்பமே, அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே இருக்கும். அவர்தான் வந்து கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நபரா இருப்பாரு. அந்த உறவுகளுக்கெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்கறவரா இருப்பாரு. இப்படி பல வகைகள்ல அந்த நபர் அது கூடவே இருப்பாரு. அதுக்காகவே செய்வாங்க. அவர் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் செய்வாரு. இவங்க எல்லாரையும் இப்படி கூப்பிடணும், அப்படி கூப்பிடணும், இந்த நிகழ்ச்சி இப்படிதான் செய்யணும், அந்த நிகழ்ச்சி அப்படிதான் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மள வழி நடத்துறவரா இருப்பாரு. அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாரு. அவர் ஒரு சித்தப்பாவா இருக்கலாம், ஒரு மாமாவா இருக்கலாம், ஒரு தாத்தாவா இருக்கலாம், இப்படி யாரோ ஒருத்தர் இருப்பாரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா உறவி வாழ்க்கை வாழ்பவர்கள்னு பேரு. அவங்க குடும்பத்தையும் பார்ப்பாங்க, உறவுகளையும் சேர்த்து பார்ப்பார்கள், சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் டைரக்ட் ஆப்போசிட் துறவி, சரிங்களா? துறவி யாருன்னா என்னை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நானாச்சு என் கடவுளாச்சு, நானாச்சு என் ஆன்மீகமாச்சு, நானாச்சு என்னோட தவமாச்சு, நானாச்சு என்னோட செயல்பாடாச்சு, இப்படின்னு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா அப்பா அம்மா யாரும் தேவையில்லை அப்படின்னு தன்னை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவர்கள் தான் துறவிகள். ஸோ அப்பதான் நீங்க நிறைய இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன துறவி ஆயிட்டியா, என்ன பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்பவுமே வந்து ஆன்மீகத்துல இப்ப நம்ம வந்து உடைகள்லாம் மாற ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மல் ஸ்டேட்ல இருந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான யூனிஃபார்மையோ ஒரு ஃபார்மேட்டையோ நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, என்ன சாமியார் ஆயிட்ட, குடும்பத்துல இருக்கியா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துறவி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நான்காவது மறவி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது மறை. இதுக்கு 2-3 பொருட்கள் உண்டு. அனைத்தையும் மறந்து, அதாவது அப்பா, உறவுகள், அற வாழ்க்கை, புற வாழ்க்கை, துறவு வாழ்க்கை அனைத்தையும் மறந்து எல்லாரையும், அதாவது இப்ப நம்ம பேசினது அப்பா அம்மா, அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க உறவுக்காரர்களை மட்டும் பேசணும். உறவுக்காரரை தாண்டி நமக்கு நெய்பர்ஸ் இருப்பாங்க, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்ணன் தம்பி, ஊருக்காரன், நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்காக தன்னை வாழ்றவர்கள், அந்த பெரிய கூட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த ஆர்மியில ஒர்க் பண்றவங்க, நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போய் எல்லைகள்ல அவங்க வந்து பாதுகாப்பு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தையும் தாண்டி உறவுகளையும் தாண்டி, குடும்பத்தையும் பார்ப்பாங்க, உறவுகளையும் பார்ப்பாங்க, அதை தாண்டி ஊர் மக்கள், நாட்டு மக்கள், உலக மக்கள் அனைவருக்காகவும் யோசித்து செயல்பட்டு அவர்களுக்கான நன்மைகளை கொண்டு சேர்ப்பவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மறவி அப்படின்ற பேரு. இந்த வார்த்தை பெருசா வந்து இப்போ கடந்த 2000 வருடங்கள்ல பெருசா யாராலையுமே பயன்படுத்தப்படலை. அறவி உறவி கூட ஓரளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு. திருவள்ளுவர் மட்டும் ஒரு இடத்துல மறவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த மறவி என்ற வார்த்தைக்கு மறதி அப்படின்னு போட்டு, மறவி அப்படிங்கிற வார்த்தைக்கு, மறவி அப்படிங்கிற வார்த்தைக்கு மறதி
அப்படிங்கிற வார்த்தைய பொருளாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. மறதி மறதி மறந்துட்டான் மறந்துட்டான் அப்படின்ற பொருள்ல இன்னைக்கு திருக்குறள்ல ஒரே ஒரு குறள் மறவின்ற வார்த்தைக்கு மறதின்ற பொருளோட விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அது முற்றிலும் தவறு. அந்த விளக்கம் முற்றிலும் தவறு. ஏன்னா மறவிங்கிற வார்த்தையை கடந்த 2000 வருடங்கள்ல திருக்குறள்ல தவிர்த்து வேற எந்த இடத்துலயுமே உங்களால பார்க்க முடியாது. அதனால அவர்களுக்கு இதுக்கான விளக்கம் தெரியல. சித்தர்கள் கிட்ட மட்டும்தான் இதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தவறான உரைநடை எழுதி இன்னைக்கு அது நடைமுறையிலும் இருக்கு. ரெண்டாவது அர்த்தம் மறவிங்கிறது அனைத்து உறவுகளும் தாண்டி, மறந்து இல்ல தாண்டி செயல்படுபவர்கள் மறைவு வாழ்க்கைன்னு சொன்னோம். அடுத்தது மறவி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. முன்கூட்டியே, அதாவது முன் அறிதல், அதாவது எதிர்காலத்தில் வரப்போகின்ற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துபவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மறவிகள் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமும் வருது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சங்ககால பாடல்கள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால இது வந்து பெருசா யாராலையும் பார்த்துக்க முடியாது. ஸோ ஆன்மீகம்னா என்னங்கிறத பார்த்துட்டோம். குழந்தை பிறந்ததுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஆன்மீகத்துள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த ஆன்மீகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து, குடும்பத்திற்காக மட்டும் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது அறவி வாழ்க்கை. குடும்பத்தை தாண்டி உறவுகளுக்காகவும் சேர்ந்து நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது வந்து உறவு வாழ்க்கை. குடும்பமும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம், உறவுகளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வாழ்றது வந்து துறவி. என்னை மட்டுமல்லாமல், அதாவது இந்த மறவிக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி தான், தன்னையும் பார்ப்பார்கள், தன் குடும்பத்தையும் பார்ப்பார்கள், நாட்டையும் பார்ப்பார்கள். இந்த 4 வகை, அதாவது தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உறவு வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இந்த 4ஐயும் எடுத்து செல்லக்கூடிய தன்மை பெற்றவர்களை வந்து பாத்தீங்கன்னா மறவின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 லிஸ்ட்ல நீங்க கேட்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளதான் இருப்பீங்க. ஒண்ணு குடும்ப அமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்லைன்னா உறவு முறை அமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்லைன்னா பொது வாழ்க்கை அமைப்புக்குள்ள இருப்பீங்க, இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் நான் மட்டும்தான் அப்படின்ற நினைப்புல இருப்பீங்க. இந்த 4 குணங்கள் கட்டாயமாக, 4 குணங்களில் ஏதோ ஒன்று கட்டாயமாக எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து, இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்றவங்க உறவுகளுக்காக கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இங்க இருந்து அங்க பயணம் பண்ண, அதாவது நகர்ந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிராவல்லையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை சரியா பாத்துருவாங்க, ஆனா உறவுகளை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி உறவு முறைகள் எல்லாம் நல்லா பாக்குறவங்க பொது நலம் கருதி செயல்படுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறவி, உறவி, துறவி, மறவி, இந்த 4 வகையான வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரேத்தர் வாழ்க்கையிலேயே கூட படிப்படியாக நம்ம ஒரு நான் அப்படிங்கிற இடத்துல இருந்து குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு மாறி, குடும்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பொது வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துக்கும் அந்த மாற்றங்கள் ஒருத்தரோட லைஃப்ல மட்டுமே கூட இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட குறிப்புகள்ல இருந்து அறவி, உறவி, துறவி, மறவி அப்படிங்கிற ஒரு 4 நிலைகள். நம்ம நேரம் கருதி நம்ம கரெக்டா 8:30 மணிக்கு வந்துட்டோம். யாருக்காவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சிறப்பு. யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருந்தாலும் நீங்க நம்ம பின்பு நம்ம குரூப்ல எனக்கு மெசேஜ் போடலாம். என்னோட எண் ஐயா கிட்ட கிடைக்கும், நீங்க வாங்கி கூட நீங்க பேசலாம். சிவசிவ அன்பை சிவம் நேயர்களுக்கு வாய்ப்பளித்த நண்பர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த ட்ரஸ்டை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிகளை. நன்றி.
நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி, சிறப்பு. முடிச்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.